உள்ள மகிழ்வுற சுவையின் ஆரம்பமாய் உங்கள் ருஜியின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனா மசாலா தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம பூரி சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு இருக்கே, அதெல்லாம் செம்மங்க. இதுக்கு நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுண்டலை ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது காலையில் வைக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நைட்லேயே கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ ஊற வச்சிடணும். இதுக்கு கருப்பு சுண்டலை விட வெள்ளை சுண்டல் ஊற வச்சு செய்யும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ஓகே, லெட்ஸ் வி ஸ்டார்ட். சுண்டல் அதோட 2 உருளைக்கிழங்கு வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஜாரில் தேங்காய் சில், பூண்டு, 2 மிளகாய் வத்தல், சோம்பு, மஞ்சப்பொடி அது போட்டு அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் வெங்காயம், 1 தக்காளி அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நெய், கடலை எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, சோம்பு, சீரகம், பட்டை, இலை, கிராம், ஏலக்காய், பொடியாக நெருக்கிய அரை பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இதோட கொஞ்சம் காஷ்மீரி பொடி, தனி மிளகாய் பொடி, பிரியாணி பொடி போட்டு வதக்கி விட்டு அதோட கொஞ்சம் உப்பையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வேக சுண்டலை 2ஆக பிரிச்சுட்டு ஒரு பாதியை குக்கரில் போட்டு கிளறி விட்டுட்டு மீதி பாதியை நல்லா வலுவலுப்பாக அரைக்காமல் 3/4 பதத்தில் அரைச்சி அதையும் குக்கரில் போட்டு கிளறி விடுங்க. அதோட ஒரு 2 உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சு பொடியாக கட் பண்ணி வச்சதையும் இதோட சேர்த்து கிளறி விட்டு குக்கரில் மூடி விட்டுருங்க. ஒரு விசில் வந்தது இறக்குனாலே போதும். ஆல்ரெடி வேக வச்ச பயிர் தான் இருந்தாலும் கூட நல்லா சேர்ந்து வேகிறதுக்கு தான் அந்த ஒரு விசில். இப்போ நம்மளோட சுவையான சென்னை மசாலா ரெடி. ஆஹா, சும்மா வீடே மணக்குதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த சென்னா மசாலா மாதிரி காம்பினேஷனாக எதுவும் வச்சு சப்பாத்திக்கு சாப்பிட்ருக்கீங்களா, பூரிக்கு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.